அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மின்ரசாயனம் தொடர்பான ஒரு நிகழ்நிலை கற்றலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இதற்கு முன்பதாக சேதன ரசாயன தாக்க பொறிமுறைகள் பற்றிய ஒரு நிகழ்நிலை கற்றல் நடத்தப்பட்டது. அது உங்களுக்கு பயன்பாடுடையதாக இருக்கும் என நினைக்கிறேன். அந்த வகையில் 2020 கபோதா உயர்தர பரீட்சையை எடுக்கும் மாணவர்களுக்காக இந்த கட்டையை நான் நடத்த முனைகின்றேன். இக்கட்டையானது இந்த பாட அழகானது மிகவும் சுலபமான ஒரு பாடப்பரப்பு. ஆகவே எல்லா மாணவர்களும் இதை பூரணமாக விளங்கி கற்பார்களாக இருந்தால் இது அவர்கள் இந்த கேள்வியை முழுமையாக செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த மின்ரசாயனவியல் பற்றி ஒரு மீட்டலாக இந்த நிகழ்நிலை கற்கை அமையும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மின்சக்தியையும் இரசாயன சக்தியையும் இணைக்கும் ஒரு பாடமாக இது அமைகின்றது. இங்கு சுயாதீன ரசாயன தாக்கங்களின் மூலம் எவ்வாறு மின் உற்பத்தியாகப்படுகின்றது என்பது பற்றியும், ஒரு சுயாதீனமற்ற ரசாயன தாக்கத்தை மின்னை வழங்குவதனூடாக எவ்வாறு நிகழ்த்தலாம் என்பது பற்றியும் முக்கியமாக ஆராயப்படும். அந்த வகையில் இங்கு மின் பிறப்பிக்கப்படும் போது ஒரு ரசாயன மாற்றம் ஒன்று நடைபெறுவதாக இருக்கும். உதாரணமாக ஒரு நாகம் கோல்ல நாகம் 2+ ஆக மாற அங்கால இன்னொரு இடத்துல Cu2+ அந்த இலத்திரனை வாங்கி Cu ஆக படிகிறதாக இருக்கு. அங்க ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று நடைபெறும் போது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாலும் அதாவது ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் இடை தாக்கங்களாக இந்த மின் ரசாயனவியல்ல நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே அந்த ஒட்சியேற்றம் என்றால் என்ன பார்த்தோம்னு சொன்னால், ஒரு கூறு இலத்திரனை இழந்து நேரயனாக மாறுமாக இருந்தால் அதை நாங்கள் ஒட்சியேற்றம் என்று சொல்லுவோம். அதே நேரம் ஒரு கூறு இலத்திரனை மாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் தாழ்த்தல். அவை இந்த மின் ரசாயனவியல்ல இலத்திரன்கள் எவ்வாறு பரிமாறப்படுகின்றன பார்த்தோம் என்றால் இந்த ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கங்களில் ஆகவே இந்த மின் ரசாயனவியல் என்பது எங்களுக்கு முக்கியமாக மின் சக்தியை எவ்வாறு ரசாயன சக்தியாக மாற்றலாம், ரசாயன சக்தியை எவ்வாறு மின் சக்தியாக மாற்றலாம் என்பது பற்றிய ஒரு கற்கையாக இந்த மின் ரசாயனவியல் அமையும். அதில் நாங்கள் முக்கியமாக பார்க்கிற விடயங்களாக ஒரு கடத்தி, ஒரு உலோக கடத்தியில மின்னோடைக்குள்ள என்ன நடைபெறுவது, அதே நேரம் ஒரு கரைசல் மின்னை கடத்த வேண்டும் என்று சொன்னால் அங்க என்ன நிபந்தனைகள் எங்களுக்கு தேவையானதாக இருக்கும். அதே நேரம் இந்த கரைசல் நிலையில மின் கடத்தப்படைக்குள்ள எங்களுக்கு கட்டாயமாக மின் வாய்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கும். அந்த மின் வாய்களை பற்றிய ஒரு கற்கையும் இங்கே உள்ளடக்கப்படும். அந்த மின் வாய்களை கொண்டு அமைக்கப்படும் மின் கலங்கள் பற்றி, அத்துடன் மின்னை வழங்குவதனூடாக எவ்வாறு நாங்கள் ஒரு சுயாதீனமற்ற ரசாயன தாக்கத்தை நடத்த முடியும் என்பது பற்றியும் நாங்கள் இங்கு ஆராய்வோம். மின்னை வழங்கி நாங்கள் நடத்துகிற ஒரு சுயாதீனமற்ற தாக்கத்தை நாங்கள் நிகழ்த்துவோமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் மின் பகுப்பு, எலக்ட்ரோலைசிஸ் என்று சொல்லுவோம். எங்களுக்கு முக்கியமான விடயமாக எலக்ட்ரோட்ஸ் மின் வாய்கள் பற்றி, எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் மின் கலங்கள் பற்றி, மற்றது எலக்ட்ரோலைசிஸ் மின் பகுப்பு பற்றியும் நாங்கள் ஒரு விரிவான விளக்கத்தை கொண்டதாக இந்த கற்கை அமையும். அந்த வகையில இந்த கற்கையினுள் நுழைவதற்கு முன்பாக நாங்கள் சில என்னென்ன முக்கியமான விடயங்கள் இங்க நோக்கப்படுவது பார்த்தோம்னு சொன்னால், இந்த பாடப்பரப்புல முதலாவது இந்த கடத்திகள், இந்த
கடத்துத்திறன். கடத்துத்திறன் எவ்வாறு அமையும் என்பது பற்றின ஒரு விளக்கம் எங்களுக்கு இங்க கொடுக்கப்படுறதாக இருக்கு. அடுத்த இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் இந்த மின்வாய்கள் பற்றிய சமநிலையில இந்த மின்வாய்கள் எவ்வாறு நடந்து கொள்ளும், அந்த மின்வாய்களின் வகைகள், அங்கே நடைபெற தாக்கங்கள் பற்றின ஒரு விளக்கம் அங்க கொடுக்கப்படுறதாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் மின்கலங்கள், மின் ரசாயன கலங்கள் பற்றிய ஒரு விளக்கம் இங்க கொடுக்கிறதாக இருக்கும். அந்த மின் ரசாயன கலங்களை எவ்வாறு அமைத்தல், அதுல இருந்து என்ன எவ்வாறு அந்த மின் ரசாயன கலத்துல அழுத்தம் கணிக்கப்படுது போன்ற வெவ்வேறு வகையான மின் ரசாயன கலங்கள் பற்றி இங்க நோக்கப்படும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் மின் பகுப்பு. அப்ப அதுல வெவ்வேறு கரைசல்களை நாங்கள் மின் பகுப்புக்குள்ளாக்கி அங்க நடைபெறுகிற ரசாயன தாக்கங்கள் பற்றி ஆராயப்படும். அத்துடன் இந்த மின் பகுப்பின் பயன்பாடு, என்னோட வாழ்க்கையில மின் பகுப்பின் பயன்பாடு பற்றியும் இங்கு நோக்கப்படுறதாக இருக்கு. அவ்வாறு இந்த மின் ரசாயனம் என்பது உண்மையில் ஒரு நாளாந்த வாழ்க்கையில் பயன்பாடுடைய ஒரு பாடமாக அமைகின்றது. அதோட இந்த பாடப்பரப்பு வந்து மிகவும் இலகுவான பாடப்பரப்பாகவும் காணப்படுகின்றது. எல்லா மாணவர்களும் இலகுவாக அந்த வினாக்களை செய்து முழுமையாக புள்ளிகளை எடுக்கக்கூடிய வகையில் இந்த பாடப்பரப்பு அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த பைலிங்குவல் மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் இந்த பாடப்பரப்பில் இருக்கிற சில சொற்பதங்கள் நீங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் என்றது தடை, தமிழ்ல தடை என்று நாங்கள் சொல்றோம். அடுத்தது ரெசிஸ்டிவிட்டி, தடை திறன் என்று நாங்கள் சொல்றோம். கண்டக்டன்ஸ் என்றால் கடத்து வலு, கண்டக்டிவிட்டி என்றால் கடத்து திறன். அது மாதிரி எலக்ட்ரோட் மின்வாய், எலக்ட்ரோலைட் என்பது மின்பகு கரைசல் அல்லது மின்பகு பொருள். அனோட், அது அனோட் என்று தான் சொல்லுவோம். அனோட் என்பது ஒட்சியேற்றம் நடைபெறுகிற மின்வாயை நாங்கள் அனோட் என்று சொல்லுவோம். அது மாதிரி கேதோட் என்று சொன்னால் தாழ்த்தல் நடைபெறும் இடத்தை நாங்கள் கேதோட் என்று சொல்லுவோம். அடுத்தது எலக்ட்ரோகெமிக்கல் செல், மின் ரசாயன கலங்கள். அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் செல் ரியாக்ஷன், அதாவது கலத்தாக்கம். செல் ரியாக்ஷன் என்பது கலத்தாக்கம் என்று சொல்லுவோம். அதே நேரம் இதில் பார்த்தோம்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் என்றால் மாற்றேற்றும் மின்வாய், அதாவது ஒரு மின் வாய்ந்த மின் அழுத்தத்தை நாங்கள் அளப்பது எந்த இன்னொரு மின்வாய் சார்பாக, அதாவது நியம ஐதரசன் மின்வாய் சார்பாக அல்லது கலோமல் மின்வாய் சார்பாக நாங்கள் அந்த மின்வாயின் மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க வேண்டுமாக இருந்தால் அது எது சார்பாக நாங்கள் அளக்கிறோமோ அதற்கு தான் நாங்கள் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுன்னு சொல்றோம், மாற்றேற்று மின்வாய்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன், அதாவது இந்த பாடப்பிறப்பில் சில நியம நிபந்தனைகள் பாவிக்கப்படுது. 25 பாகை சி வெப்பநிலை அல்லது 298 கேள்வி 1 ATM அமுக்கமும் நியம நிபந்தனைகளாக இங்கு நாங்கள் பாவிப்பதாக இருக்கு. அடுத்தது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அழுத்த வேறுபாடு. ஒரு மின் கலத்துல எங்களுக்கு தெரியும் அழுத்த வேறுபாடு காணப்படும், அதுதான் நாங்கள் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்தது சோல்ட் பிரிட்ஜ், உப்பு பாலம். இது அந்த திரவ சந்தி, அதாவது வெவ்வேறு மின்பகு கரைசல்கள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த மின்பகு கரைசல்களில் காணப்படுற ஏற்ற வித்தியாசத்தை மினிமைஸ் பண்ணி குறைப்பதற்காக நாங்கள் வந்து இந்த உப்பு பாலத்தை பயன்படுத்துவது வழக்கம். அடுத்தது பிரைமரி செல், முதன்மை கலங்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒருக்கா மாத்திரம் பாவித்து முடிந்தவுடன் அவை திரும்பவும் மின்னேற்றி பாவிக்க முடியாத கலங்கள். உதாரணமாக உலர்கலம்
மூலம் இந்த பிரைமரி செல்லாக இருக்கும். அடுத்தது செகண்டரி செல், அதாவது நாங்கள் மீண்டும் மீண்டும் மின்னேற்றி பாவிக்கக்கூடிய கார் பேட்டரி போன்ற கலங்களை நாங்கள் செகண்டரி செல் என்று சொல்லுவோம். அடுத்தது கால்வனிக் செல், அதாவது ஒரு இரசாயன தாக்கத்தின் மூலம் மின்னை உற்பத்தி செய்யக்கூடிய கலங்களை கால்வனிக் செல்ஸ் என்று சொல்லுவோம். சுயாதீனமான இரசாயன தாக்கத்தின் மூலம் மின் உற்பத்தி ஆகிற கலம். அடுத்தது எலக்ட்ரோலிட்டிக் செல் என்று சொன்னால் மின்பகு கலம் என்று சொல்லுவோம். அதாவது இங்க மின்னோட்டத்தை நாங்கள் வெளியிலிருந்து ஒரு கலத்தில் மூலம் வழங்குவதன் மூலம் மின் பகுப்பை நாங்கள் செய்வமாக இருந்தால் அல்லது ஒரு சுயாதீனமற்ற இரசாயன தாக்கத்தை நாங்கள் நிகழ்த்துவமாக இருந்தால் மின்னோட்டத்தை வழங்குவதன் மூலம் அதை நாங்கள் எலக்ட்ரோலிட்டிக் செல் என்று சொல்லுவோம். அடுத்தது எலக்ட்ரோபிளேட்டிங் என்று சொன்னால் மின் முலாமிடல். அதுக்கு நாங்கள் பாவிக்கிறது இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல். அதாவது மின் பகுக்கலத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த எலக்ட்ரோபிளேட்டிங்கை செய்வதாக இருக்கு. அடுத்தது லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுது. திரவ சந்தி அழுத்தம், அதாவது ரெண்டு வெவ்வேறு மின்னோட்ட கரைசல்கள் ஒரு பிரிக்கப்படமாக இருந்தால் நுண்துளையினூடாக அந்த நுண்துளை இந்த ரெண்டு சைட்லையும் ஒரு அழுத்த வேறுபாடு ஏற்படும். அதை நாம சொல்லுவோம் லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல். அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது மின் இயக்க விசை. இது கலங்கள்ல இருக்கிறதாக இருக்கும். கலங்கள் தொழிற்படாத நிலையில அந்த ரெண்டு மின்வாய்களுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் மின் பகுப்பு, எலக்ட்ரோபிளேட்டிங் மின் முலாமிடல். ஸோ இவ்வாறு நாங்கள் இந்த பாடப்பரப்பில் வர்ற முக்கியமான சொற்பதங்களை இங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் இந்த கற்கையில நான் இந்த பைலிங்குவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த சொற்பதங்களை பாவிக்கிற இடங்கள்ல அதை நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஸோ அடுத்ததாக நாங்கள் பார்க்குற விஷயம் இந்த அதாவது கடத்து திறன், கண்டக்டிவிட்டி என்ற ஒரு விடயம் எங்களுக்கு இங்கே தேவையா இருக்கு. உண்மையில நாங்கள் உலோக கடத்திகளை பயன்படுத்தி மின்னை கடத்துவமாக இருந்தால் அந்த உலோக கடத்திகள்ல இலத்திரன்கள் தான் நாங்கள் மின்னை கடத்துறாங்களாக இருக்கிறோம். இலத்திரன் ஓட்டம் தான் நாங்கள் மின்னை கடத்தும். சுயாதீனமாக அந்த உலோகங்கள்ல காணப்படுற இலத்திரன்களின் அசைவு எங்களுக்கு மின்னை கடத்தும். ஆகவே நாங்கள் அவை நன்றாக கடத்தக்கூடியதாக இருக்கிறோம் அந்த இலத்திரன் ஓட்டத்தால. அவை அந்த கடத்திகள்ல நாங்கள் எவ்வளவு தடை இருக்குதுன்றதை பற்றி ஆராயணும். அந்த தடை பெருமானத்தை வைத்துக்கொண்டு அவை சிறந்த கடத்திகளா அல்லது குறை கடத்திகளா என்பதை நாங்கள் பார்ப்போம். அல்லது மின்னை கடத்தாத பொருட்களா என்று நாங்கள் டிசைட் பண்ணோம். அப்ப அங்க நாங்கள் அந்த உலோகத்துல எவ்வளவு தடை இருக்கு, ஏனென்றால் அவை சிறந்த கடத்திகளாக இருக்கிறோம். அவைக்கு அந்த கடத்துறதுக்கு தடையாக இருக்கிற பெருமானத்தை நாங்கள் அங்கே அளவிடுவதாக இருக்கும். அந்த தடையை அளக்கிறதுக்கு நாங்கள் வீஸ்டன் பாலத்தை பயன்படுத்தி நாங்கள் அந்த தடையை அளக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நாங்கள் தடையை நாங்கள் இங்க வரையறுத்திருக்கிறோம். என்னன்னு சொன்னால் ஒரு ஏ குறுக்கு வெட்டுமோ பரப்பும் எல் நீளமான ஒரு கடத்தியை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்த கடத்தியின் தடை ஆறானது அதன் நீளத்துக்கு நேர்வித சமனாகவும் அதன் குறுக்கு வெட்டு முகப்பரப்புக்கு நேர்மாற விதசமனாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த சமநிலையை நாங்கள் சமனாக மாற்றுவதற்கு ஒரு மாறிலியால பெருக்கிறோம். மாறிலி ரோ இன்டு எல் ஓவர் ஏ. இந்த ரோவை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் தடைத்திறன். இந்த ரோ என்பது தடைத்திறன் என வரையறும். அதாவது ஒரு சதுர மீட்டர் பரப்பளவும் 1 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு கடத்தியின் தடையை நாங்கள் அதன் தடைத்திறன் என வரையறுக்கலாம். அப்ப ஏ 1 மீட்டர் ஸ்கொயரும் எல் 1 மீட்டர் ஆகவும் இருந்தால்
நாங்க கொண்டு சமன்பாடுல பிரதியிட்டோம் என்றால் r சமன் rho into 1 meter over 1 meter square. So r is equal to உங்களுக்கு வரும் rho into meter minus 1 மேல போகும். அதே rho இந்த அலகை பார்த்தோம்னா r இந்த அலகு வந்து ஓம், அந்த மீட்டர் மைனஸ் 1 இஞ்சால கொண்டு வந்தோம்னா மீட்டர் வரும். ஆகவே இந்த தடைத்திறனின் அலகு வந்து எங்களுக்கு ஓம் மீட்டராக இருக்கும். அப்ப ஒரு கடத்தியில நாங்கள் தடையை பார்க்கிறோம். அந்த தடை இந்த பரிமாணம் அதாவது குறுக்கோடு பரப்பு 1 மீட்டர் ஸ்கொயர்டாகவும் நீளம் 1 மீட்டராகவும் இருந்தால் அந்த கடத்தின தடையை நாங்கள் தடைத்திறன் என்ன வரையறுக்கிறோம், ரோவால சொல்றோம். அதே நேரம் இந்த கடத்து வேல்யூ அதாவது கரைசல்கள்ல மின் கடத்தப்படைக்குள்ள அங்க எவ்வளவு அந்த கடத்து வேல்யூ என்றதை நாங்கள் பார்ப்போம். அந்த கடத்து வேல்யூ எவ்வாறு வரையறுக்கப்படுதுன்னு சொன்னால் தடையின் நேர்மாறு பரிமாணம் தான் கடத்து வேல்யூ. வண்ண போனால் வந்து எங்களுக்கு கடத்து வேல்யூவாக கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஆர் கூட தடை கூடுதலாக இருக்கும்னு சொன்னால் அந்த கடத்து வேல்யூ குறைவாக இருக்கும். தடை எவ்வளவு குறைவாக இருக்குதோ அங்க கடத்து வேல்யூ உயர்வாக இருக்கும். அப்ப கடத்து வேல்யூவை நாங்க வண்ணபோன் ஆர்னு சொல்றோம். அந்த வண்ணபோன் ஆர் உங்களுக்கு தெரியும் a over rho l ஆக அமையும். a into rho l ஆக அமையும் வண்ணபோன் ஆர். சோ இந்த வண்ணபோன் rho நாங்க தனியா எழுதி a over l போட்டோம்னா இந்த வண்ணபோன் rho இந்த பரிமாணம் நாங்க சொல்லுவோம் அங்க கடத்துத்திறன் கண்டக்டிவிட்டி என்று சொல்லுவோம். ரோ என்பது தடைத்திறன், 1 rho அதை நாங்கள் ஒரு குறியீடால போடுறோம் ஸ்மால் k, அதை கெப்பா என்று சொல்லுவோம். ஸ்மால் k கெப்பாவா என்று சொல்லப்படும். ஸோ அந்த கெப்பா என்பது அதன் கண்டக்டிவிட்டி கடத்துத்திறன் என்று வரையறுக்கப்படும். அப்ப நாங்கள் ரோக்கு அலகு முதல் சொன்னாங்க ஓம் மீட்டர். ஆகவே 1 rho கெப்பாவுக்கான அலகு ஓம் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 1. ஸோ இந்த ஓம் மைனஸ் 1 நாங்கள் சைமன் என்று சொல்றோம். ஸோ சைமன் மீட்டர் மைனஸ் 1 ஆக இருக்கு இந்த கடத்துத்திறனின் அலகு. நீர் கரைசல்கள்ல வந்து மின் கடத்தப்படைக்குள்ள அந்த கடத்து திறன் தான் அதை இந்த மின்னை கடத்துற தன்மையை எங்களுக்கு கூட்டுவதாக இருக்கும். கடத்துத்திறன் கூடவாக இருந்தால் அந்த கரைசலினூடாக மின் வந்து விரைவாக கடத்தப்படும். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஒரு கரைசல்ல நாங்கள் எவ்வாறு உலோக மின்வாய்களை பயன்படுத்தி 2 உலோக மின்வாய்கள் பயன்படுத்தப்படுது. ஒரு கரைசல் இங்க காணப்படுது. இந்த கரைசலுக்கு இடையில் அந்த கரைசலின் தடைத்திறன் மற்றும் கடத்து திறனை நாங்கள் எவ்வாறு அளவிடலாம் என்பது இங்கே காட்டப்பட்டுள்ளது. மின்பகு கரைசலுக்குள்ள நாங்கள் 2 மின்வாய்களை பயன்படுத்தி நாங்கள் வந்து தடைத்திறன் மற்றும் கடத்து திறன்களை அளக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்க அதுதான் உங்களுக்கு இந்த கரைசலின் கடத்து திறனை எவ்வாறு அளப்பது என்பதை பற்றி காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த கரைசலின் கடத்து திறனை எந்தெந்த காரணிகள் பாதிக்கும் என்று பார்த்தோம்னா முதலாவது கரையத்தின் இயல்பு, நேச்சர் ஆஃப் த சொல்யூட். கரையம் என்றது உங்களுக்கு தெரியும், அதாவது உதாரணமாக NaCl என்பது ஒரு உப்பு. அதே நேரம் KCl சில இந்த உப்புக்கள் நீரில் முற்றாக அயன்களாக மாறும். கரைத்து விட்டால் முற்றாக அயன்களாக மாறும். அவ்வாறு சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் போன்றவை அதாவது நீரில் வந்து முற்றாக அயன்களாக மாறி இருக்கும். அவ்வளவு மூல் நாங்கள் NaCl போடுறோமோ அவ்வளவு மூல் Na பிளஸும் அவ்வளவு மூல் Cl மைனஸுமாக அங்கே பிரிந்து நிற்போம். அப்ப
நாங்கள் கரைக்கும் போது இந்த கரையத்தை நாங்கள் மூன்றாக பிரிக்கலாம். வன் மின் பகுபொருள், மென் மின் பகுபொருள், அது மின் பகா பொருள். வன் மின் பகுபொருட்கள் என்றால் அதாவது நாங்கள் கரைத்து விட்டால் அவை முற்றாக அயன்களாகவே நிற்கும். ஆகவே அந்த அயன்கள் எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் நன்றாக மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவற்றை நாங்கள் வன் மின் பகுபொருட்கள் என்று சொல்றோம். சில கூறுகள் CH3COH போன்ற மென் அமிலம் அல்லது அமோனியம் ஹைட்ராக்சைடு போன்ற மென் மூலம் இவை நெற்கரைசலில் பகுதியாகத்தான் அயனாக்கம் அடைந்திருக்கும். CH3COO- H+ ஆக அதை வந்து முற்றாக அயனாக்கம் அடையாது, பகுதியாக அயனாக்கம். ஆகவே நாங்கள் சொல்லுவோம் மென் மின் பகுபொருட்கள். கரையத்தின் இயல்புன்றது அதைத்தான் குறிக்குது. வன் மின் பகுபொருட்களா அல்லது அங்க கரைக்கப்பட்ட அந்த கரையத்துல காணப்படுற கூறு வந்து மென் மின் பகுபொருளா அல்லது மின் பகா பொருளா? அப்ப என்ன மின் பகுபொருளை நாங்கள் அங்க பயன்படுத்துறோம்? நேச்சர் ஆஃப் த சாலிட். அடுத்த பாத்தீங்கன்னா கரையத்தின் சரிவு. இப்ப நாங்கள் NaCl நாங்கள் கரைக்கிறோம்னு சொன்னால் அந்த என்ன சரிவிலே அங்க NaCl இருக்கு. அந்த சரிவு வந்து மிக கூடுதலாக இருந்தால் கூடிய அயன்கள் அந்த கரைசல்ல காணப்படும். அதை மின்னை கடத்துற தன்மையும் கூடுதலாக இருக்கும். சரிவு குறைவுன்னு சொன்னால் அங்க வந்து அயன்கள் குறைவாக இருக்கும், மின்னை கடத்துற தன்மையும் குறைவாக இருக்கும். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா கரைசலின் வெப்பநிலை. உங்களுக்கு தெரியும் ஒரு வெப்பநிலை வந்து எங்களுடைய இயக்க பண்பு சக்தியோட தொடர்புடையதாக இருக்கும். அது நாங்கள் இந்த கரைசலின் வெப்பநிலையை கூட்ட அங்க இருக்கிற அயன்களின் இயக்க பண்பு சக்தி அதிகரிக்கிறதால அது வந்து ஃபாஸ்டாக மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வேகம் அல்லது ஸ்பீட் வந்து கூடைக்குள்ள எங்களுக்கு ஃபாஸ்டாக அதை மின்னை கடத்துறதாக இருக்கும். அப்ப டெம்பரேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். அடுத்த பார்த்தீங்கன்னா ஏற்றக்காவிகள் அசையும் தகவு. அதாவது இந்த ஏற்றக்காவிகள் அவை வந்து ஒவ்வொன்றும் வெவ்வேறு வேகங்களை கொண்டிருக்கும். H+ அசைவது ஒரு வேகமாக இருக்கும், OH- அசைவது இன்னொரு வேகமாக இருக்கும். அப்ப R கூடின வேகத்தோட அசைவினம் அவை வந்து ஃபாஸ்டாக மின்னை கடத்துவதாக இருக்கும். அவை அந்த அசைத தன்மையும் இந்த காரணிகள்ல தங்கி இருக்கும். சரிவு, வெப்பநிலை போன்றவற்றில் தங்கி. அவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கரைசல் ஒன்றின் கடத்துதிறன் இவ்வாறான காரணிகள்ல தங்கி இருக்கு. நேச்சர் ஆஃப் த solute, concentration of the solute, temperature of the solution and mobility of charge carriers என்று சொல்றோம். ஏற்றக்காவிகள், அசையும் தகவு அல்லது கதி. அவை இனி பார்த்தோம் என்ன இதுல அடுத்தபடியாக இந்த வெவ்வேறு கரைசல் மாதிரிகள், கரையத்தின் வெவ்வேறு மாதிரிகள் வந்து இங்கே காட்டப்பட்டிருக்கு. அவை இந்த கடத்துதிறன் பெருமானமும் உங்களுக்கு இதுல காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுல பார்த்தோம்னா காட்சி வடித்த நீரை நாங்கள் எடுப்பமாக இருந்தால், காட்சி வடித்த நீர் எடுப்போம் என்றால் அந்த கடத்துதிறன் அந்த காட்சி வடித்த நீரில் வந்து உண்மையில அயன்கள் இல்லை என்றே சொல்லலாம். ஆகவே அந்த கடத்துதிறன் மிகவும் குறைவானதாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கடத்துதிறன் அளவு மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் -1 தரப்படும். சரியா? மிக சிறிய ஒரு பரிமாணம் 1/2 மைக்ரோ சைமன் சென்டிமீட்டர் -1 காட்சி வடித்த நீர் அதால எங்களுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னால் மின்னை கடத்தாது. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் KCl கரைசல் தரப்படும். KCl கரைசல்ல 0.1 mol per decimeter cube KCl கரைசல் தரப்பட்டிருக்கு. 0.1 mol per decimeter cube KCl கரைசலும் தரப்பட்டிருக்கு. 1 mol per decimeter cube KCl கரைசலும் தரப்பட்டிருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த சரிவை கூட்ட இந்த கடத்துதிறன் கூடி செல்வது அவதானிக்கப்படுது. ஆகவே அந்த கரைசலின் சரிவு கூடும்போது கடத்துதிறன் கூடுவது என்பதை நீங்கள் இங்க அவதானிக்கலாம். அதாவது எங்களுடைய சாதாரணமாக கிணற்று நீரில் நாங்கள் இந்த கடத்துதிறனை பார்த்தோம்னு சொன்னால் 100 தொடக்கம் 200 மைக்ரோ செகண்ட் சென்டிமீட்டர் -1 இருக்கு.
அதாவது குழாய் நீர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 50 தொடக்கம் 150 மைக்ரோ செகண்ட் சைமன் மைனஸ் ஆக. அடுத்தது பார்த்தோம்னா கடல் நீர். உங்களுக்கு தெரியும் கடல் நீர் மிக உப்புகள் நிறைந்தது. ஆக அங்க கடத்துதிறன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 மைக்ரோ செகண்ட் சைமன் மைனஸ் ஆக காணப்படுது. ஆக நாங்கள் இந்த பெருமானங்கள்ல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கி இருக்குன்னு சொன்னால் அயன்கள் இந்த சரிவு கூடும் போது எங்களுக்கு கரைசலின் கடத்து திறன் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணலாம். அதே நேரம் இன்னொரு விடயமாக காட்டப்பட்டிருக்கு கரைசலின் வெப்பநிலை எவ்வாறு இந்த கடத்து திறனை பாதிக்குது. இங்க பாத்தீங்கன்னா வெப்பநிலையை நாங்கள் இந்த உதாரணமாக 1 mol per decimeter cube கரைசல் ஒரு சாம்பிளை எடுத்து அதுக்கு 0 டிகிரி C கடத்துதிறன் அளந்திருக்கிறோம், 13 டிகிரி C கடத்துதிறன் அளந்திருக்கிறோம், அதே மாதிரி 25 டிகிரி C வந்து அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா வெப்பநிலை கூடி செல்லும் போது கடத்துதிறன் வந்து கூடிக்கொண்டு போவதை நீங்கள் அவதானிக்கலாம். 6.5 9.8 1.1 14 இங்க 14 இங்க 15 ஆக வந்திருக்கு. அதே மாதிரி 0.1 mol per decimeter cube KCl கரைசல் எடுத்தால் அதன் கடத்துதிறனும் இதுல பாத்தீங்கன்னா அதிகரித்து செல்ற போக்கை காணலாம். அதே மாதிரி 0.01 கரைசல் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு அதிகரித்து செல்ற போக்கை தான் காணும். அதே நேரம் சரிவு பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழே போக சரிவு குறைந்து செல்லும். அப்ப இந்த கடத்துதிறன் என்ன செய்யுதுன்னா 6.5 தர 14 மைக்ரோ செகண்ட் சைமன் மைனஸ்ல இருந்து இந்த 7.8 தர 12 குறையறதாக இருக்குது. அப்ப இங்க இருந்து போக சரிவு குறைய கடத்துதிறன் குறைந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே சரிவு அதிகரிக்கும் போது கடத்துதிறன் அதிகரிக்கும், வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் கடத்துதிறன் அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு வழங்கியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்ற காவிகளின் கதி இங்கே காட்டப்பட்டிருக்கு. ஏற்ற காவிகளாக இங்க நான் H+ அயன், OH- அயன், Na+ அயன், K+ அயன் போன்றவற்றை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த கதியை பார்க்கக்குள்ள இந்த 2.05 மில்லிமீட்டர் மினிட் -1 ஒரு நிமிடத்துல அது செல்ற தூரம் வந்து 2.05 மில்லிமீட்டராக இருக்கு. அதே OH- பார்த்தோம்னா அதை விட அவருக்கு குறைவு 1.12 மில்லிமீட்டர் மினிட் -1. Na+ பார்த்தோம்னா 0.29, K+ பார்த்தீங்கன்னா 0.42 ஆக இருக்கு. அப்ப பாருங்க இந்த ஏற்ற காவிகள் மாற மாற அவை இந்த கதிகளும் மாறிக்கொண்டிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உயர் கதியை உடைய ஆளாக எங்களுக்கு H+ இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா OH- இருக்கிறார். அதே நேரம் இங்க NO3- Cl- SO2- Ca2+ போன்ற கதிகள் காட்டப்பட்டிருக்கு. NO3- க்கு 0.4 ஆகும், இதற்கு Cl- க்கு 0.42 ஆகும், SO2- க்கு 0.88, கால்சியத்துக்கு 0.67 ஆகும். அவை ஏற்ற காவிகளின் கதி அவை வந்து ஃபாஸ்டாக மூவ் பண்றதாக இருந்தால் எங்களுக்கு அதோட கதி வந்து வேகமாக இருக்க வேண்டும், கூடுதலாக இருக்க வேண்டும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா H+ம் OH- எங்கள்கிட்ட கூடுதலாக இந்த கடத்து திறனில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஆக்களா இருக்கணும். H+ கதியும் OH- கதியும் மற்றவர்களோட ஒப்பிடைக்குள்ள உயர்வாக இருப்பதை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம். இவ்வாறாக நாங்கள் அந்த ஒரு கரைசல் ஒன்று கடத்து திறனானது அவ்வாறு மாற்றப்படலாம் அல்லது என்னென்ன காரணிகள்ல அதை தாங்கி இருக்கு என்பதை விளங்கிக் கொள்வமாக இருந்தால் நாங்கள் அந்த மின்பகு கரைசல் நன்றாக மின்னை கடத்துமா அல்லது கடத்தாதா போன்ற விடயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அதோட இந்த கடத்துதிறன் பெருமானங்களை பயன்படுத்தி நாங்கள் எங்களோட சாதாரணமாக வீட்டு கிணற்று நீர் இருந்த கடத்துதிறனை நாங்கள் அளப்பதன் மூலம் கண்டக்டிவிட்டி அளந்தால் அந்த வீட்டு நீர்ல வந்து எவ்வளவு அயன்கள் காணப்படும்
என்பதை நாங்கள் எதற்கு கூற முடியும். அது குடிப்பதற்கு உகந்த நீரா அல்லது குடிப்பதற்கு ஒவ்வாததா என்பதை பற்றி நாங்கள் முடிவெடுக்க முடியும். எங்கள் கண்டக்டிவிட்டி கூடவாக இருக்குமென்னு சொன்னால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அங்கே வந்து கூடிய உப்புக்கள் கலந்திருக்கின்றது எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் அதை குடிப்பதற்கு உகந்ததாக எடுக்க முடியாது. உதாரணமாக கடல் நீர் வந்து எங்களுக்கு குடிப்பதற்கு உகந்ததல்ல. காரணம் அங்கே கூடிய அளவு உப்புக்கள் கலந்திருக்கு. அதே நேரம் அந்த கண்டக்டிவிட்டியை பார்க்கக்குள்ள 40,000 மைக்ரோசைமன் சென்டிமீட்டர் -1 அது இருக்கிறத நீங்கள் அதை அறிஞ்சிருக்கலாம். இப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த கடத்து திறனானது எங்களுக்கு இந்த நீரின் உபத்தன்மை அல்லது அதில் காணப்படுற அயன் தன்மைகளை அளவிடுவதற்கும் மற்றது எங்களோட கரைதுறன் பெருக்கம் என்ற பாடத்தில் அந்த கரைதுறன் இருக்கிற அயன்களின் கான்சன்ட்ரேஷன்கள் போன்றவற்றை நாங்கள் அளவிடுவதற்கும் இந்த கண்டக்டிவிட்டி என்பது வந்து மிக முக்கியமான ஒன்றாக காணப்படும். அப்போ அந்த வகையில் எங்களுக்கு அந்த அதாவது இந்த மின்பகு கரைசல்கள் தன்மையை பற்றி ஆராய இந்த கடத்துத்திறன் என்பது முக்கியமான விடயமாக இருக்கும்.